Hello, vanakkam makkale. Welcome back to our channel. Appu loves Appu. So எல்லாரும் ஹெல்தியா சேஃபா பத்திரமா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்க போட்டுடலாம் ட்ரீசா. இல்லைன்னா நம்ம வந்துட்டு இங்க ஆமா இங்க வந்துட்டு ஃபைன் கட்டணும். நம்ம ஊர்லயே ஃபைன் கட்டணும், இங்க வந்துட்டு பயங்கரமான ஃபைன் கட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாஸ்க் போட்டே பேசலாம். இன்ட்ரோடக்ஷன் பேசுறதுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு மாஸ்க் அவுத்துட்டு பேசலாம் அப்படின்னு நினைச்சோம். நேத்தோட வீடியோ கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நாங்க வந்துட்டு புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது எனக்கு புதுசு இல்லை, ட்ரீசாக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எங்க போயிருப்பீங்கன்னு எங்க போறோம்னு வந்து கண்டிப்பா தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பாங்க, டைட்டில் கார்டு நம்ம பார்த்து தான் வந்திருப்பாங்க. இந்த டயலாக் எனக்கு சுத்தமா பிடிக்காது, உங்களுக்கு தெரியும். சாரி, புது தம்ப்நெயில பார்த்துருப்பாங்க. சரி, அது நான் சொல்லவே இல்லை. ஸோ இங்க வந்து நம்ம இன்னைக்கு வந்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா டெசர்ட் சஃபாரி. இது என்னோட செகண்ட் டைம், ட்ரீசாவோட ஃபர்ஸ்ட் டைம். நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிரையாரிட்டி, எல்லா விஷயத்துலயும் எனக்கு தான் பிரையாரிட்டி. சரி ஓகே. ட்ரீசா வந்துட்டு என் கூட ஃபர்ஸ்ட் டைம் வரா. இந்த டெசர்ட் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். என்ன மாதிரி ஃபன்னா இருந்த ஒரு ஆளு கூட இருந்தா அதை விட ஃபன்னா இருக்கும். நீ அந்த காருக்குள்ள ஏறினா பேசவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து இப்படி அந்த கார் போகும். ஸோ நாங்க வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து நம்மளை வந்துட்டு பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் நம்ம டேடி கூட. லாங் டைம் பேக் டேடி வந்துட்டு டெசர்ட் சஃபாரி போயிருக்காரு. ஸோ டெசர்ட் சஃபாரின்னு நேரம் நம்ம டெசர்ட்ல வந்துட்டு இந்த வண்டி எடுத்துட்டு போக முடியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மளை வந்துட்டு ஒருத்தங்க பிக்கப் பண்ணுவாங்க. பிக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் நம்ம வந்துட்டு டெசர்ட்குள்ளேயே போவோம். பர்ஜுமன் கிட்ட போனோம், அங்கேருந்து தான் நம்மளுக்கு பிக்கப்பு. ஸோ இதுக்கு மேலே வந்து நாங்கள் எப்படியெல்லாம் இருக்கோன்றது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கிளம்பியாச்சு இங்கேருந்துனா இந்த ஹாலிடே இன்லேருந்து வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக கிளம்ப போகிறோம். நம்ம கூட இன்றைக்கி யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ தான் இன்றைக்கி வந்துட்டு போட்ட போகிறான்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. ஹலோ. ஸோ நம்ம ப்ரோ இன்றைக்கி வேறு லெவல் பண்ண போகிற மனுஷன். நம்ம போகலாம், நம்ம கிளம்பலாம். ப்ளீஸாக பாருங்கள், அங்கே உட்காந்து சீட் பெல்ட் ப்ளீஸ். After police catch you, then I do. Okay. ஸோ சீட் பெல்ட் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, எங்கே ஏறினாலுமே டிரைவர் போட்டாரோ இல்லையோ நம்மளை ஃபஸ்ட்டு போட சொல்லிடுறாரு. தேங்க்யூ. ஸோ ட்ரீசா வந்துட்டு அந்த கார்னரில் உட்காந்துட்டு இருக்காங்க. ட்ரீசா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க ஃபஸ்ட் டைம் போகிறதுனால. எக்ஸைட்டட் யா? ஓகே, ட்ரீசா ரொம்ப எக்ஸைட்டடாக. நம்ம பாக்கி வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஆரம்பிச்சாச்சு. உள்ள ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பார்த்தேங்க. அதாவது டேட்ஸோட ஃபார்ம் ஆகுது. அதாவது எங்கே இருக்கிற யாரோ லோக்கல் அது டேட்ஸோட ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், அந்த ட்ரீஸ்லாம் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. இதை வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காரோட டயர் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரோடில் வந்து 35 அப்படின்னு இருந்ததுன்னா 15க்கு வந்து டயர் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுவாங்க. அந்த டயர் ப்ரெஷரை கம்மி பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது இப்போ உடனே வந்துட்டு பண்ணுவாங்களான்னு தெரில, ஆனால் வந்துட்டு இப்போ பண்ணி தான் நம்ம டெசர்ட்குள்ளே வந்துட்டு போவாங்க. டெசர்ட்குள்ளே போகிறோம், ஏரியாச்சு. ஸோ கார் டயர்லாம் நீங்கள் வந்துட்டு இப்படி தான் கம்மி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரோட்லேருந்து வந்து டெசர்ட்குள்ளே போகும்போது நம்ம ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணி வைப்பாங்க டயரில்.
சஃபாரி போகிற வண்டி தான். ஆரம்பிச்சிச்சு. ஓகே कोई पूछे तो क्या बोले? पाल के साथ आए. எப்படி இருந்தது? चप्पल उतारोगे तो अच्छा. எப்படி சூப்பரா இருக்குல்ல? எஸ் ட்ரெஸ் இருக்கு நடுவுல. செம்மையா இருந்துச்சு. இந்த கார்ல தான் நம்ம வந்தோம். ஸோ வேற லெவல்ல இருக்கு. ஸோ நம்மளோட கேம்ப் வந்துட்டு பாய். நம்மளோட கேம்ப் வந்துட்டு அங்கே இருக்கு. இவங்க நம்ம கூட வந்து அவங்க கண்ணு வச்சிடணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோதான். எப்படி இப்படி ஆகாது, இப்படி போட்டுருக்கு. அதனால தான் காற்று கம்மி பண்ணிட்டாங்க இங்கே. ஸோ டெசர்ட்டுக்கு நடுவில் வந்துட்டு யாருமே இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் நம்ம மாட்டிக்கிட்டோம். நீங்கள் எந்த பக்கம் வர்றதுன்னே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய இடம். அவள் தனியாக அவளோட சேனலுக்கு பிளாக் பண்ணிட்டுருக்கா. அவளோட சேனலில் பிளாக் வந்து நம்ம வீடியோக்கு அப்புறம் வரும். அது மறக்காமல் அவளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. 4 வீல் ரைட்லாம்ப்பா. நான் வர ஷூ மாற்றிட்டு சப்பல் போட்டேன். இந்த மண்ணுக்குள்ள சப்பல் போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது போல. நான் ஏன் ஷூ போட்டு வரலன்னா ஷூக்குள்ளெல்லாம் மண்ணு போயிடுவாங்க. அம்மா, அதனால தான். இது இங்கே ஏதோ ஒன்று பார்த்தேன். என் கூட வா, கம்மா. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட. இங்க ஒன்று பார்த்தேங்க. ட்ரை பண்ணுவோமா? தெரியுமா பண்றதுக்கு? எனக்கு தெரியாது, நீ ட்ரை பண்றியா? வேணாம், நான் இது உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அதனாலதான் இங்க விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை உடஞ்சிருக்கா. இது எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல. இப்படி தள்ளி விடலாம் பாருங்க. இது கூட என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஸோ இங்கே அந்த 4 வீல் பைக்லாம் இருக்கு, போய் பார்க்கலாம். இங்கே சம்மட்டான ஆயிடுச்சு என் ஃபேஸ். இன்னைக்கு கேம்போட அவுட்ரு இப்படிதான் இருக்கும் நம்மளோட கேம்ப்பு. இதுதான் நம்மளோட கேம்ப்பு. கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து சன் இருக்கனால கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நம்ம உள்ளே போகலாம். நம்ம உள்ள போலாமா? நீங்க தனியா உங்க சேனல் பிளாக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால நான் செகண்ட் அப்பு நானா. ஆமா சரி இதுக்குள்ள மறக்கவே கூடாது. இதுக்குள்ள போலாமா? ஓகேவா? ஓகே இதுக்குள்ள போலாம். ஆமா போட்டோ எடுக்கும்போது மண்ணு தூக்கி போட்டா. ஆமா நான் கண்ணு கூட மூடல ஃபர்ஸ்ட் டைம். கண்ணுக்குள்ள எல்லாம் போயிடுச்சு மண்ணு. வாய் காத்து கிறிஸ்பியா இருக்கு மண்ணு. கிறிஸ்பியா இருக்கா? ஆமா. இதெல்லாம் நமக்கு இடிக்க முடியுமா? இங்கதான் நம்ம உட்கார முடியுமே. அப்படியா? எனக்கு தெரியும், ஆனாலும் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் கேட்டேன். ஸோ நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல உட்காரலாமா? ஸோ இது வந்துட்டு ஃப்ரீ ஜோனு, இது வந்துட்டு விஐபி ஜோனு. இங்கே வந்து கேஷ் பே பண்ணிட்டு தான் உட்காரணும். இங்கே வந்து நம்ம எங்கே வேணால் உட்காரலாம். இங்கே வந்து நம்ம எங்கே வேணால் உட்காரலாம். இது வந்துட்டு கொஞ்சம் விஐபி சீட்னா நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே வந்து நம்மளே வந்துட்டு செல்ஃப் சர்வ் பண்ணணும் ஷோ நடுவில். இங்கேனா நம்ம வந்து உட்காந்தா நம்ம டேபிள்கே வந்துட்டு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணுறோம். அப்போ வில் சிட் இன் த சென்டர் ஹியர். We'll sit in this place? Yeah. Okay, we'll sit in this place. பக்கா. ஸோ இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு சீட் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பைக்கில் டெசர்ட்டுக்குள்ளே பைக்கில் ரைட் பண்ண போகிறோம். எனக்கு வந்துட்டு அந்த சைக்கிள் பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக வராது. அதனால் இவன் வந்து ரைட் பண்ணுவான், நான் கூட உட்காந்து நைஸாக டெசர்ட்டுக்குள்ளே போக போகிறேன்னே. ஸோ அதுக்காக நம்ம செட்டப் எல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம சீட் வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ பேக் அங்கே வச்சுட்டு நம்ம அங்கே போக போகிறோம். ஆமாம் வாங்க நம்ம வந்து அந்த பைக்குக்கு போகலாம். ஸோ சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்தால் கம்ஃபர்டபுளாக நம்ம ப்ளாகிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த பைக்கில் தான் போக போகிறோம். இப்போ ப்ரோ டூ